பெரியவங்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சாமி வந்து நம்மளுக்கு உத்தரவு குடுக்காம அந்த கோயிலுக்குள்ள நம்மளால காலே எடுத்து வைக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி நான் வந்து நம்ம லைஃப்ல அத எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன்னா, நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல ஃப்ரீயா இருக்கணும். டைமிங் வந்து செட் ஆகணும். அந்த ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம். ஆனா நம்ம நெனச்ச கோயிலுக்கு வந்து போக முடியாது. அத மீன் பண்ணி தான் வந்து பெரியவங்கலாம் இந்த மாரி ஒரு பழமொழி சொல்லி வச்சிருப்பாங்க போல. இன்னைக்கு வந்து எங்களுக்கு தரிசனம் கிடைச்சது. அதுவும் ஆஞ்சநேயர பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சனால மிஸ் பண்ணாம தரிசனத்த முடிச்சுட்டு அப்படியே கையோட சாப்பிட்டுட்டு வர வழியில கம்மங்கூழ் கடை, கூல் ட்ரிங்க்ஸ் கடைலாம் போட்டிருந்தாங்க. சரி ஃபுல்லா சாப்பிட்டோமேன்னு வெறும் சர்பத் மட்டும் குடிச்சாச்சு. ஈவினிங்கும் சமைக்கிற வேலையை வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் பெரியப்பா. அவருக்கு பர்த்டே முடிஞ்சு 5 நாள் ஆகுது. இருந்தாலும் எங்களுக்காக ட்ரீட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்லேருந்து வந்தோடனே எங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒரு ஒரு திசையில் இருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வந்து பர்த்டே கொண்டாடுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால் இவர் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு பர்த்டே வந்து கொண்டாடிட்டு ட்ரீட் வச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து ட்ரீட் வந்து வைக்க மட்டும்தான் தெரியும். அதனால் காசை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அங்கேயே நீங்கள் வந்து வாங்கி எங்கள் கண்ணு முன்னாடி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னனால எங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பிரியாணி, ஸ்வீட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு.